கடந்த 2-3 நாளாவே எங்க பார்த்தாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு வந்துனே இருக்குது. இதுல எவன் செத்து போனா எவன் உயிரோட இருக்கான். அது இல்லாம இப்ப ரீசெண்டா வேற நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான குழந்தைய என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்புறம் அதே குழந்தைகளை கொண்டு இன்னும் 2 பேரு உயிரோட சுத்தின்னு இருக்காங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. குழந்தைய பார்த்தா எனக்கு எல்லாம் கொஞ்சம் மட்டும் தானே தோணும். ஆனா இவனுங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ண தோணுது? இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு 2 நாளா நான் எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. இதுக்கப்புறமும் நான் இதை பத்தி யோசிச்சுனா பைத்தியமாயி சுத்த வேண்டியதான். சரி, அதை விடுங்க. இப்ப கதையை சொல்றேன் கேளு. இன்னைக்கு காலையில எழுந்ததும் சாமி கும்பிடணும், எதுவுமே சாப்பிடாம விரதம் வருதுன்னு சொல்லிட்டாங்கடா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேற ஸ்கிப் ஆயிடுச்சு. இன்னைக்கான ப்ரோட்டீன் இன்டேக்ல ஏதாச்சும் அடி வாங்க போதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய இன்ஃபுளுசர் இந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணி பார்த்துட்டே வந்திருந்தேன். சரி, எப்படிதான் இருக்குது, ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு வாங்கினேன். ஆனா ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் எல்லாமே வந்துச்சு. ஆனாலும் இந்த இலையில மச்சு வச்சுக்கிட்டு தெரியாம மூச்சு வேலை அதுவா இருக்கும். யானை பலம் தரும் யானை கவலம். அதுக்கப்புறம் பிரிச்சு பார்த்த உடனே தான் தெரிஞ்சது சம்பந்தமே இல்லாம இஞ்சி குத்து வச்சிருக்காங்க. சரி, வந்த வரைக்கும் லாபம். அதை தாயிட்ட குத்துட்டு எனக்கு தேவையானது இந்த அக்ஷய கல்பாவோட 25 grams ஆஃப் ஹை ப்ரோட்டீன் மில்க் தான். பிகாஸ் இது நார்மல் பாலோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகமான லெவல் ப்ரோட்டீனும் கம்மியான லெவல் கேலரிஸும் இருக்கு. அப்புறம் கால்சியம், சோடியம் இதெல்லாம் விட நான் மெயினா வாங்கின ரீசன் என்னன்னா, வீட்டுல ஒரு வேளை சாப்பிடதானே கூடாதுனாங்க, ஆனா குடிக்கலாம்ல. சோ அது குடிச்சு முடிச்ச கையோட ப்ளூ மியோ செல்ஃப்ல இருந்து அனுப்பின மீல சாப்பிட்டு வீட்டுல ஆல்ரெடி யூஸ் பண்ணாம லென்த்தா ஒரு 3 டிஷர்ட் இருந்துச்சு. சோ அந்த 3 டிஷர்ட் இருக்கிற லென்த்தை மட்டும் கட் பண்ணலான்ட்டு வேலன் ப்ரோ வர வச்சு அவர் கூடவே கடைக்கு போயிட்டு எத்தனை 3 டிஷர்ட் கட் பண்ணி வீட்டுக்கு எத்தணும்ட்டு நம்மள பாக்க எனக்கு ஒரு பயங்கரமான ஆள் வரப்போறதுனால அவர் கூடவே எனக்கு ஒன்னா ஓக்கல் செஷன் முடிச்சலான்னு முடிவு பண்றேன். அதுக்காக ரெடியாகி கிளம்பி அவர் வந்துட்டாரான்னு பாக்கும்போது தான் இவரு நான் கை காட்டுறத பார்த்துமே தூரத்துல நின்று ஏதோ பண்ணி நிற்கிறான்னு வச்சிருந்தேன். பார்த்தா நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு முன்னாடியே ஹெல்மெட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வராரு. எனக்காக வீட்டுல இருந்து கிரியேட்டினோ ப்ரீ ஒர்க் அவுட் வரத்துல வந்திருக்காரு. அண்ட் அவர் கூடவே வண்டியில ஏறி ஜிம் கிளம்பி ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு அக்ஷயா கல்பாவோட பட்டர் மில்க குடிச்சிட்டு அங்க போன இடம் பாத்தீங்கன்னா குரோம்பேட்லயே ஒன் ஆஃப் த பிரீமியம் ஜிம் ஆன சிஎஃப்சி லுக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு போயிட்டு போன கொஞ்ச நேரம் கண்ணாடி பார்த்துட்டு அப்புறம் அங்க எங்க உட்காந்து பேசிட்டு நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு என்கிட்ட கேட்டாரு. நானும் அவர் என் பின்னாடி இருக்கிறதுனால பேக் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 3 வேரியேஷன் தான் போட்டோம். ஆனா அது எல்லாமே பக்காவா ஹெவி வெயிட் வித் கண்ட்ரோல் ரெப்ஸ் தான் போட்டோம். அப்புறம் போட்டு முடிச்ச கையோட போசிங் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரண்ட் டம்பிள் பைசப்ல இருந்து சைட் செஸ்ட் மோஸ்ட் மஸ்குலர் போஸ் அப்புறம் அது இதுன்னு போட்டு அந்த கிட் பேக் எல்லாம் பேக் பண்ணி ப்ரோ கூடவே வீட்டுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில விட்டு சக்கரை கம்மியா காஃபியும் ப்ரோ பிரெட் ஆம்லெட் சூற விட்டு சாரி எனக்கு ஊட்டி விட்டு அப்புறம் என்ன வீட்டுல விட்டு கடைசியா ப்ரோக்கு ஒரு டாடா பை சொல்லிட்டு நீங்க நாள மஜாவா முச்சிக்கிறேன்.